படிக்கிறேன் என்று பொய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடுவேன் என்று இருக்கும் பெருசுங்களே, இளைஞரை கவர்வதற்காகவே கலர் கலரா பவுடர் பூசி வந்திருக்கும் இளைஞர்களே, அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, காட்டுக்க சிங்கதாய அழகு, அது போல அந்த பட்டிமன்றத்துக்கு நடுவர் நீங்க தான் அழகு. ஐயா, நீங்க தான் அழகு. ஐயா, நாட்டுப்புற பாடலை பத்தி தான் நான் பேச வந்துக்கிறேன். அந்த பொண்ணு என்னமோ அப்படி பேசுறது, பெண்கள் தான் இங்க அதிகம் இருக்கிறாங்க. அவங்க பாட்டுல தான் இதே சொல்றாங்க, கிளப்புல மப்புல திரியற பொம்பளை என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுலங்கிறாங்க. அதே புதிய பாடல்ல தான் இப்படி பெண்களை பத்தி தரைகளோ பேசுறாங்க. எங்க நாட்டுப்புற பாடலை பத்தி எதை பேசுறாங்களா? எங்க நாட்டுப்புற பாடல்ல வெயில் மழை புயலை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஒரு பாட்டு கேக்குறேன், கேளுங்க. ஏலேலோ 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 ஐலசா, ஏலேலோ 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 ஐலசா, புயல் காத்துதான் நம்பூஞ்சல் ஐலசா, நம்பூஞ்சல் ஐலசா, பனி மூட்டந்தான் நம் போர்வை ஐலசா, நம் போர்வை ஐலசா, வெயில் தானே நம் கூரை ஐலசா, நம் கூரை ஐலசா. இதில் எப்படி ஐயா அருமையான வரிகளால் வர்ணிச்சு பாடி இருக்கிறாங்க. ஐயா, இது மட்டுமா? இந்த பட்டிமன்றமே இந்த திருவிழாக்கு தான் ஐயா நடக்குது. இந்த திருவிழா இந்த கோவிலுக்கு தான், இந்த கோவிலே இந்த சாமிக்கு தான் இருக்கு. அப்படியேப்பட்ட இந்த சாமிக்கு ஒரு பாட்டு இல்லாம இருக்கும். அங்கும் இங்கும் எங்குமே நிறைந்திருக்கும் அம்மனே, என் மனதில் வந்து வாழ என் மறந்தாய் அம்மனே, கோடி வேண்டாம் கோவில் வேண்டும் என்று இருந்தேன் அம்மனே, என் மனதில் வந்து வாழ என் மறந்தாய் அம்மனே. ஐயா, எப்படி சொல்லியிருக்காங்க, கோடி கோடியா பணம் கூட வேணாம், எங்களுக்கு கோவில் இருந்தா போதுங்கிறாங்க. இந்த புதிய பட பாட்டெல்லாம் காசு பணம் துட்டு மணி மணிங்கிறாங்க. காசு மட்டும்தான் குறிப்பிட்டு பேசுறாங்க. அந்த பாட்டு எழுதுனீங்களா கூட காசு சம்பாதிக்கல இல்லையா? ஆனா இன்னைக்கு புது பாட்டெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க. காசே எல்லாரும் இருக்குதுமா ஐயா, காசு ஒரு முக்கியமா ஐயா? அது மட்டுமா? இது வந்து இப்போ எல்லாதான் என்ன பேசினாலும் புத்துணர்ச்சி தரதுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, நாட்டு வர பாட்டுல புத்துணர்ச்சி. ஆமா ஐயா. தோட்டு கடை ஓரத்தில தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன், சிங் சாங் சிங் சாங் சிங் சாங் சிங், அட வாரி விட்டாக வார வளைச்சாங்க வாரம் போங்க. பூவு கடை ஓரத்தில பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன், சிங் சாங் சிங் சாங் சிங் சாங் சிங். எவ்வளவு அருமையா இருக்குது அந்த பாட்டெல்லாம், அற்புதமான பாட்டு. புதிய பாடல் என்ன பண்றாங்க, புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்பனன்ட்ட களை எடுத்துன்னு பாடுறாங்க. இப்படி மதுபானத்தை பத்தி இதெல்லாம் தான் பேசுறாங்க புதிய திரைப்பட பாடல்ல. அந்த பாட்டை சொல்லுங்க. புகையில அறுவடைக்கு தயாரான, புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்பனன்ட்ட களை எடுத்து, பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் இப்படி கலந்தாயா பேசுறாங்க இந்த புதிய பாடல்ல. நாட்டுப்புற பாட்டுல ஏதோ ஒரு தவறான வார்த்தை இருக்குமா ஐயா? நாட்டுப்புற பாட்டுல இருந்தா சொல்லுங்களையா? வாய்ப்பே இல்லையா. என்னதான் இருந்தாலும் இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம விவசாயிகள் தான் ஐயா. அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு பாட்டு இருக்குது ஐயா. ஒரு வேலை சோத்துக்காக நாள் முழுக்க வேலை, நாள் முழுக்க வேலை, நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை, விவசாயி ஏழை, ரத்தத்தைய வேர்வை போல சிந்துறாங்க பூமியில, சிந்துறாங்க பூமியில. எவ்வளவு அருமையா இருக்குது இந்த வழியில. அவங்க சேற்றுல கால் வைத்தா தான் நம்ம சோற்றுல கை வைக்க முடியும். அவங்க இல்லாவிட்டா நீங்க உங்களால சாப்பிட உயிரோட இருக்க முடியுமையா? வாய்ப்பே இல்ல. மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் இங்க காலையில ஒரு டிபன் மாத்திரை கொடுங்க, வாய்ப்பே இல்லையா? அப்படியே மத்தியானம் ஒரு சாப்பாடு மாத்திரை கொடுங்க, வாய்ப்பே இல்ல. அப்படியே ஒரு நைட்டுக்கு ஒரு லைட் டிபன் ஒரு மாத்திரை கொடுங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லையா. அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா இந்த புதிய பாடல் ஒன்று பாருங்க, கேளுங்களா. ஆளுமா டோலுமா அசலகடிமா ஆளுமா பேச்சு கழிச்சுன்னு கேக்கி விட்டா சாலுமா, அரிகளு கரிகளு கோர்த்து விட்டா கலகலு லட்சணு பளபளக்கு விட்டா மண்ணலக்கலு. ஐயா புரிஞ்சுதா? இப்ப பாடினல்ல ஐயா, ஏதோ ஒரு வரைக்கும் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சா கூட புதிய பாட்டுக்கே நீங்க தீர்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி நன்றி கூறி விடைபடுகிறேன் ஐயா. சூப்பர் 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 சூப்பர். அப்படி ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு பாரு. இந்த பாட்டுக்கு மட்டும் நீங்க விளக்கம் இருந்ததுன்னா தீர்ப்பு அதுக்கே கொடுங்கன்றார். சூப்பர், வெரி குட். அதனை தொடர்ந்து பழைய பாடல்கள் என்று சொல்வதற்கு மயிலேஸ்வரன், அருமை தம்பி மயிலேஸ்வரன் 9ஆம் வகுப்பு, அவளை அன்போடு அழைக்கிறேன். அடிச்சு விடுங்க பார்க்கலாம் டக்குன்னு. அரசனின் கையில் செங்கோலாய் பாண்டியனின் அவையில் எண்ணெயாய் பண்டே தமிழர் வாழ்வில் அரணாய் என் பேச்சாய் என் மூச்சாய் வள்ளுவனின் குரலாய் என்னை ஈர்த்தி என் ரத்தத்தில் ஊறிய தமிழே உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சூப்பர். நாடகம் ஆரம்பிச்சதுன்னு வந்துருவாங்க.
ஐயா இந்த பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்க இந்த ஈக்காட்டூர் மக்களை நான் பஞ்சு பூவால வரவேற்கேன் ஐயா. பஞ்சு பூவால, பருத்தி பூவால. ஆமாய்யா. வாசந்தர பூ 1000 இருக்குதுடா, எதுக்குடா பஞ்சு பூவால வரவேற்கிறேன்னு கேட்டா, ஐயா மற்ற பூலாம் காலையில பூத்தா பொழுதோட வாடி போயிடும், ஆனா பஞ்சு பூ மட்டும்தான் பட்டாகி நூலாகி இந்த ஆடையாகி நம்ம உலக மக்களோட மானத்தை காப்பாத்துது. அதனால தான் நான் பஞ்சு பூவால இவங்களை வரவேற்கிறேன் ஐயா. பருத்தி பூவால வரவேற்கிறேன். ஐயா ஒரு பட்டிமன்றம்னு எடுத்துட்டோன்னா அதை சுற்றி நிறைய சேர் போட்டிருப்பாங்கய்யா. ஆனால் அந்த எல்லா சேரோட சென்டர் சேர் தான் கெத்தா இருக்கும். அந்த கெத்தா சேர்ல கெத்தா வந்திருக்க நம்ம நடுவருக்கு ஒரு கைத்தட்டலை கொடுங்க ஐயா. நீ பொழைச்சிக்கடா தம்பி. ஐயா உங்களை புகழ்ந்த ஒரு கவிதைங்கய்யா. எதிரணிக்காரர்கள் நான் பேசுறத வச்சு கண்டுபிடிக்க காத்துட்டு இருக்காங்க குறை. எதிரணிக்காரர்கள் நான் பேசுறத வச்சு கண்டுபிடிக்க காத்துட்டு இருக்காங்க குறை. எங்க நடுவர் மனசுலயும் சரி சட்டையிலையும் சரி இல்லைங்க கரை. ஐயா நீங்க எவ்வளவு பெரிய நடுவர், நீங்க இந்த ஈக்காட்டூர் மக்களுக்கு ஒரு துரோகம் செய்யலாமாங்கய்யா? அந்த குழந்தையோட மூஞ்ச பாருங்க, அந்த குழந்தைக்கு போய் நீங்க துரோகம் செய்யலாமாங்கய்யா? அந்த ப்ளூ கலர் சட்டையா? ஐயா உங்ககிட்ட பட்டிமன்றத்துக்கு பேச 6 பேச்சாளர்கள் கூட்டிட்டு வானா, 6 பைத்தியக்காரங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க நடுவர். நாங்க கூட்டிட்டு வந்தோம், என்ன வர சொன்னாங்க, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஐயா ஐயா திட்டம் போட்டு சதி பண்ணுவீங்கன்னா வந்தே இருக்க மாட்டேன். ஐயா ஒரு பாட்டுன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு முதல்ல தோன்றது காதல் பாட்டுங்கய்யா, அடுத்து குத்து பாட்டுங்கய்யா. இந்த குத்து பாட்டை வச்சுட்டு இந்த 2 காலம் தரையில் இல்லை அதானே குத்து பாட்டு. இந்த குத்துப்பாட்டை வச்சுட்டு இந்த காலத்துக்காரங்க பண்ற அட்டூழியம் இவ்வளவுதான் இல்லைங்கய்யா. பாட்டு எழுதுறாங்கய்யா, படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, புடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு அப்படின்னு எழுதுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாத்தியா? இந்த பாட்டெல்லாம் கேட்ட இளைஞர்கள் உருப்பிடுவாங்களாயா? கண்டிப்பா ஐயா. உண்மையிலே நடுவர் அவர்களே, இளைஞர்கள் என்பவர்கள் வெற்றியின் ஊற்று. இளைஞர்கள் தான் இந்தியாவின் சொத்து. அந்த இளைஞர்களுக்கு எங்க பழைய பாடல் என்ன தெரியுமா இங்க பாடு தருது? சின்னஞ்சிறு பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பின்னு பாடுறாங்க. மறந்துடாதீங்க இந்த பாட்டை மட்டும். ஐயா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல எங்க பழைய பாடல் எவ்வளவு சிறந்தது தெரியுமாங்கய்யா? ஐயா ஒருத்தன் தற்கொலை செஞ்சுக்கணும்னு நினைச்சானா அவன் இந்த பாட்டை கேட்டா அந்த எண்ணத்தையே மறந்துடுவாங்கய்யா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் போவதுமில்லை, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. ஏன் இந்த பாட்டு எவ்வளவு தன்னம்பிக்கை கொடுக்குது? இந்த தன்னம்பிக்கை புதிய பாட்டு கொடுக்குமாங்கய்யா? ஐயா எதிரணிலேருந்து பாட்டு பாட வந்து எங்கள் நாட்டுப்புற பாட்டு பாட சொன்னால் சின்ன குழந்தைங்க ரைம்ஸ் பாடுற மாதிரி பாட்டு பாட சொன்னால் ஒரு ராகமே இல்லாமல் பாடிட்டு போகிறாங்கய்யா. இதெல்லாம் பாட்டங்கய்யா. ஐயா ஐயா இப்போ இந்த காலத்து படங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று போடுவாங்கய்யா, புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் அப்படின்னு போடுவாங்கய்யா. அதே படத்தில் பாட்டு எழுதுறாங்கய்யா, 10வது பாட்டில் நான் குடிக்க அப்படின்னு எழுதுறாங்க. அந்த புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு எழுதுறது விட்டுட்டு அதே படத்தில் இந்த மாதிரி பாட்டு எழுதினாலும் இளைஞர்கள் உருப்பிடுவாங்களையா? அதை போட்டுட்டு இதை காட்டுறான். ஐயா இப்போ முதல்ல இந்த 6 பேரையும் கொண்டு போய் இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன தலைப்புன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கய்யா. என்ன தலைப்புனே தெரியாம அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க. நடுவர் வேலை. ஆமாய்யா, நாட்டுப்புற அணிலேருந்து வந்து பேசுறாங்க. எங்க கிட்ட அம்மாக்கு பாட்டு இருக்கு அப்பாக்கு பாட்டு இருக்குங்கிறாங்க. உங்க நாட்டுப்புற பாட்டு அம்மாக்கு பாட்டு இருக்கு அப்பாக்கு பாட்டு இருக்குன்னா இந்த பட்டிமன்றத்துல கேக்குறாங்க. மக்கள் மனசுல எது இடம் பிடிக்குதுன்னு கேக்குறாங்க. ஐயா இங்க நம்ம இளைஞர்களோட நம்ம நாட்டில் பழைய காலத்துக்காரங்க தாங்க அதிகம். அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது பழைய பாட்டு தாங்கய்யா. ஐயா நாட்டுப்புற நீருக்கு எது தெரியுமாங்க சிறந்த தலைப்பு? நாட்டுப்புற பாடல் மக்கள் மனதில் இடம்பெற்றதுன்னு பேசுறதை விட நாட்டுப்புற பாடல்கள் அழிஞ்செடுத்துன்னு பேசுறதாங்க அவங்களுக்கு சிறந்த தலைப்பு. ஐயா அவங்க இன்னும் வள்ளுவ காலத்திலே இருக்கிறாங்கய்யா. வள்ளுவ காலத்துல தான் அந்த இதை வச்சு அறுக்கும் போது பாட்டு பாடினாங்க நாட்டுப்புற பாட்டு. ஆனால் இப்போலாம் தியேட்டரில் வச்சு ஏறு உழுவுறாங்கய்யா. அதுலயே இருந்தா இப்ப புது பாட்டு வருது.
ஐயா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிதான் ஒருத்தன் என்ன பண்ணா டிராக்டர் ஓட்டிக்கிட்டே போனாப்புல அப்படி வால்னு அது கத்துது பாட்டு. அங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கலப்பையே இல்லை, அது பாட்டு வண்டி போயிட்டு இருக்கு. ஐயா வள்ளுவ காலத்திலே இருந்தா இப்ப அனிருத் காலத்துக்கு வரணுங்க ஐயா. ஐயா ஐயா இப்ப ஏங்க நீ பழைய பாட்டு பக்கம் தான் பேச வந்திருக்க, எதுக்கு புது பாட்டு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு கேட்குறாங்க. ஐயா வள்ளுவன் மருந்தனால் அவர் எழுதின திருக்குறள் இன்னும் நம்ம தமிழகத்தில் நிலைத்து நிற்குதுங்க. அந்த திருக்குறள் தாங்க எங்க பழைய பாட்டு. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் அது இன்னும் மாறாதுங்கய்யா. ஆனா அனிருத் எழுதின பாட்டுல ஒரு 30 வருஷத்துக்கு நடந்து போனா அது மறந்து போயிடுவாங்கய்யா. ஆனா திருக்குறளை மறப்பாங்களாங்கய்யா, அதுதாங்க எங்க பழைய பாட்டு. அதை வச்சுதான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆமாங்கய்யா. ஐயா ஐயா இப்ப ஒரு பாட்டு பாடுறீங்க, அந்த பாட்டுக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்கய்யா. அலமத்தி அபிபோ வந்த அலமத்தி அபிபோ. ஐயா இந்த பாட்டுக்கு மட்டும் நீங்க அர்த்தம் சொல்லிட்டீங்க, இந்தாங்க மைக்கு. நீங்க அர்த்தம் சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே இறங்கிக்கிறேன் ஸ்டேஜை விட்டு. நீங்க எல்லாத்துக்கும் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டு வரணும் நான் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சபாஸ். சில வரிகளை சொல்லி அந்த வரிகளுக்கு அர்த்தம் சொல்லுங்க, நான் மேடை விட்டு இறங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவர்களை தொடர்ந்து இல்லை இல்லை புதிய பாடல்கள் என்று சொல்வதற்கு தேசே நரேன் கார்த்திக் 9ஆம் வகுப்பு. ஆள் பார்த்தா தான் பொடின்னு நினைக்காதீங்க, பட்டாசு கட்டு மாதிரி வெடிப்பாங்க. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சூப்பர். நான் இங்க பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் மக்கள் மனதில் இடம் பிடித்த பாடல் என்ன பாடல்களுக்கும் தலைப்பு. அதுல வந்து நாட்டுப்புற பாடல், பழைய பாடல், புது பாடல் இருந்துச்சு. இதில் நான் பேசுற தலைப்பு புதிய பாடல், புதிய பாடல், புதிய பாடல். ஏன்னா 3 வாட்டி சொல்றீங்கயா? 3 வாட்டி இல்ல 300 கோடி வாட்டி கூட சொல்லுவீங்கயா. ஏன்னா எங்க புதிய பாடலுமே இப்ப உலகத்தையே கலக்கிட்டு இருக்குது. ஐயா எங்க புதிய என்னங்க இந்த காலத்துல வந்து நீங்க கிராமம் நாட்டுப்புறம் பாட்டு தான் சூப்பர் எடுக்கிறீங்க. அதே மாதிரி இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அதாவது வந்து உங்களுக்கு முதல்ல வணக்கங்கய்யா. அதே மாதிரி புது பாட்டு அவ்வளவு வேகத்துல இருக்கு ஐயா. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வணக்கம். அதாவது எதுனா காடு அப்பா அம்மா மட்டும் 3 வார்த்தையை வச்சு 3/4 மணி நேரமா ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாங்கய்யா. அதே மாதிரி இங்க வந்து பழைய டேப் ரெக்கார்ட் மாதிரி ஓடிட்டே இருக்கிற பழைய பாட்டுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வந்துடுறேங்கய்யா. ஐயா என்னமோ வந்து பேசுறாங்க பழைய பாட்டுக்காரங்களாம், என்னமோ வந்து நீங்க பாடினாலே தப்பு, நீங்க பாடினாலே தப்பு, உலக குத்தம், நீங்க பாட்டா நாங்க போய் கேஸ் போடுவோங்கிறாங்க. அப்ப நாங்க என்ன தப்பா பாடிட்டோம்? நாங்க பாடின எத்தனை பாடல் அர்த்தமுள்ள பாடலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா நாங்களும் வரிசையா வச்சிருக்கோங்கய்யா. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்கய்யா. 1951 ஜஸ்டிஸ் கே சந்திரன் ஒருத்தர் பிறந்தாருங்கய்யா. இவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தார், இந்திய வக்கீலும் கூட. கிட்டத்தட்ட 96,000 கேஸை வந்து டீல் பண்ணாருங்கய்யா. சும்மாலாம் ஒன்றும் 96,000 கேஸை டீல் பண்ண கிடையாது. 96,000 கேஸ் ஏழை மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் அங்கதான் அவர் வாதாடினாரு. வாதானதும் ஜெயிச்சும் கொடுத்தாருங்கய்யா. ஐயா அப்ப 1951 1970லயே இவர் வந்து பெருமைப்பட்டிருக்காங்க. அதாவது பழைய பாட்டு. அப்ப இவங்க அவரை பத்தி பண்ணாங்களா? கிடையாது, அதெல்லாம் கண்டுக்கல. ஆனா 2021 ஜெய் பீம் அப்படிங்கிற படத்துல அவருக்காக அந்த படத்தையும் நாங்க டெடிகேட் பண்ணோங்கய்யா. அதுல ஒரு பாட்டு இருக்கும் பாருங்கய்யா. தலகோது இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும், கலங்காத கலங்காத நீ உணர்ந்துக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கில, இன்னும் பக்கம்தான் இல்ல நிக்குதே உன்னை நம்பி நீ போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீரு. இப்ப பாருங்கய்யா, இங்க பாடும் போதே எத்தனை பேர் கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி வருதுன்னு. அதாங்க எங்க புதிய பாடல். மக்களுடைய மனதோட பேசுறதாங்க எங்க புதிய பாடல். ஐயா இப்படியே பேசினா உங்களுக்கு செல் படிக்குங்கய்யா. இதுக்காக எங்க இளைய தளபதி ஸ்டைல் ஒன்று சொல்றேன். அதாவது ஆடிஷன் சொல்லியிருப்பாங்க, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி நாங்க சொல்றோம், மோட்டிவேஷன் சாங் வேணுமா மோட்டிவேஷன் சாங் இருக்கு, அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இமயத்தை வெல்லு போய்க்காது, இது இல்லையா ஹிஸ்டாரிக்கல் சாங்ஸ். பொன்னி நதி பார்க்கணுமே தீயாரிய சமாரி பொழுதுக்குள்ள, இது இல்லையா என்னமோ வந்து பழைய பாட்டெல்லாம் வந்து நாங்க தான் வந்து சாமி பாட்டு பாடலே வந்து பிரம்மாண்டவனுங்க. நாங்க வந்து பாடலன்னா நீங்களாம் புதிய பாட்டு எதுவுமே இல்லை. நாங்க இந்த பாட்டு தான் இன்னும் உலகத்தையே கலக்கிட்டு இருக்குதுன்னா ஒத்துக்குவீங்களா? சின்ன சின்ன முருகைய
சிங்கார வேலைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனப்பா. இது மட்டுமா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பாட்டு வச்சுக்கோம். உனக்கு ஒன்றுனா நான் இறங்கி வருவேன்டா, நம்ம நட்புக்காக தான் நான் உயிரை கொடுப்பேன்டா, நீ வருவ தெரியும்டா, அருமை புரியும்டா, நம்ம ஒளியும் மறைவில்லாத நட்பு தானடா, நட்பு இருக்கே மத்ததெல்லாம் எதுக்கு, கடவுள் தந்த வர உனக்கு, நண்ப இருக்கான் உயிரை கொடுப்பான், இனிமே எதுக்கு பயம் உனக்கு. ஐயா இந்த மாதிரி நட்புக்காக எழுதிருக்கீங்க, அதுக்குன்னு ஒருத்தங்க சண்டைக்கு வருவாங்க, நீங்க நான் டூக்கியா புள்ளிங்கோ இப்படிதான் எழுதுவீங்கம்பாங்க. ஃபேமிலிக்கும் பாட்டு வச்சுக்கோ. சொந்தமுள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கும் மேல சொத்து சொகம் ஏதோ வேணாம் ஐயா. இதுயா யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும், நாம் சென்ற முன்னாலும் நாம் சென்ற முன்னாலும் சொந்தமும் பந்தமும் சேர்ந்து வரும்னு எழுதியிருக்கங்கய்யா. இது மட்டுமா? அம்மாவுக்கு தனி சாங், அப்பாவுக்கு தனி சாங், லவ்வுக்கு தனி சாங், லவ் ஃபெயிலியர் தனி சாங் வந்து சொன்னாங்க. அர்ரா அவளை குத்துரா அவளை நாங்கள் பாட்டு போனோம். அதே நாங்கள் தான் நல்லா இருமா நீ நல்லா இருமா பூவோடும் பொட்டோடு பாட்டு பாடுங்கய்யா. லவ்வுக்கா காதலிக்க கைடு இல்லை சொல்லி தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவா. உசுர ஊசுரா தார கை மாத்தி அடியாத்தி இது என ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு நரியிலு, இனிமே நான் ஆளு. ஐயா எதிரணிக்காரங்க ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது ஒரு பெண்களையும் வந்து நீங்கள் தாழ்த்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரேப் சாங் பண்ணாங்க. ஐயா நாங்கள் ஒன்றும் அவ்வளோ அசிங்கமாலாம் ஒன்றும் பாட கிடையாது. சென்னை பெண்களே நீங்கள் இதை பாட்டு கேட்டாச்சு திருந்திக்கோங்கன்னு சொன்னமோ தவிர அவங்களை அசிங்கமாக மட்டும் நாங்கள் பாட கிடையாதுங்க ஐயா. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஐயா. எங்கள் புதிய பாடல் தான் வந்து வைப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்துச்சு. இப்போ மூளை முடுக்கலாம் வைப் பண்ணுறோம் ஏன் சொல்கிறாங்க? எங்கள் புதிய பாடலாக தான் வந்துச்சு ஐயா. எங்கள் புதிய பாடல் எல்லாமே என்ன வார்த்தை அது? வைப் இங்கிலீஷ் வார்த்தையா? ஆமாங்க ஐயா. வைப்னா அதாவது வந்து வைப்பர்னு தெரியும் எங்களுக்கு. வைப்பர் இல்லை, வைப் அதாவது அந்த வைப் இல்லை இல்லை அது வேற ஐயா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வைப்னா அதாவது அந்த பாட்டோடய சேர்ந்து நாமளும் அப்படியே டிராவல் பண்றதை பத்தி சொல்லிருக்காங்க ஐயா. அப்படியே அந்த பழைய பாட்டுலாம் போய் பாருங்க, யாராச்சும் பாடுவாங்களா? சொல்றாங்க நீங்க வந்து பாடுறீங்க, நீங்க பாடினாலும் கொலை கூட நடக்குங்கிறீங்க, நீங்களும் தான் பாட்டு பாடுங்க. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுன்னு பாடுனீங்க. அப்ப கேட்டு அந்த பாட்டு கேட்டு போனாலும் அதை பார்த்து கொலை பண்ண மாட்டானா ஐயா? இவ்வளோ நல்லா பேசுறாங்கல்ல ஐயா. இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரீபப்ளிக் டேலாம் இருக்குது இல்ல, அவ்வளோ பேசுறவங்க பழைய பாட்டு ஒன்று எடுத்து போட வேண்டியதானே? எதுக்கு எங்க புது பாட்டு பக்கமே வரீங்க நீங்க ஐயா? விவசாயத்துக்கு அவங்க ஒரு பாட்டு வச்சிருக்காங்க, நாங்களும் பாட்டு வச்சுக்கிறோம், அதுக்கு நாங்க படத்தையும் வச்சுக்கிறோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. இதுவா தமிழர்களுக்கு சாங். ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே, வீரனா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயிலா நாட்டுக்கும் அவன் நீதிய அவன் தந்தானேன்னு பாட்டிருக்கங்கய்யா. இந்த மாதிரி யாராச்சும் பாட்டுருக்காங்கய்யா? பழைய பாட்டுல எல்லா வெரைட்டியும் நாங்க வச்சிருக்கோங்கய்யா. இது கூட தெரியாம ஒரு 5-6 பாட்டை பொறுக்கிட்டு வந்து நீங்க வந்து பழைய பாட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கெட்டதாவே பாடுறீங்க நீங்க வந்து சமூகத்துக்கே கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா. புரிஞ்சுக்கணும் ஐயா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எங்க புதிய பாடல வந்து ஒரு சில பாடல்கள் வேணா அப்படி இருக்கலாம், எல்லா பாடல்களும் அப்படி இருக்கிறது கிடையாது. வேணா இயற்கை ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாடின ஒவ்வொரு பாடலும் பாடுங்கய்யா, மனசுல இருந்து அப்படியே உருகி கண்ணு வழியா வருங்கய்யா. அதுதாங்க எங்க புதிய பாடல். இது கூட தெரியாம நீங்க பழைய பாடல் நாட்டுப்புற பாடலாம் வந்து எங்ககிட்ட சண்டை போடாதுங்க. நாங்க எப்பயுமே உங்ககிட்ட சண்டைக்கு வரல, ஆனா உங்களை விட நாங்க ஒரு படி மேல இருக்கிறேங்கிறதுக்காக தான் நாங்க சொல்றோம். அதனால புதிய பாடல் தான் எப்பயுமே வந்து மக்கள் மனதில் இடம் பிடிச்சுக்குன்னு சொல்லி வாய்ப்பு நன்றி கூட அனைவருக்கும் நன்றி கூட வருவேன். நன்றி, வணக்கம். பாராட்டுகள். சும்மா அடிச்சு நொறுக்கிடணும், அதெல்லாம் கேட்டாலும் சரி, கேட்கலினாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்கலினாலும் சரி. எங்கள் புது பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். சினிமா மாதிரி ஆன் பண்ணி விட்டுருவோம், பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பட்டன்னு அடிச்சு நொறுக்கியிருக்காப்புல. நல்லா குடிக்கணும். வெரி குட். நல்லா சூப்பர். மழை பெய்ந்து ஓய்ந்தது போல மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் 3 அணிகளும். எப்பவுமே 2 அணி பேசுகிறது தான் பட்டிமன்றத்தில் பார்த்துருப்போம்.
ஆனால் மாணவ செல்வங்களாக இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களுக்கு பரந்துபட்ட வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று இந்த பள்ளி நிர்வாகம் முடிவெடுத்து நம்மளுடைய குழந்தைகளை இந்த மேடையிலே பேச வைத்து இந்த பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கிடத்திலும் மிகச்சிறந்த திறமைகள் இருக்கிறது என்பதை இங்கே பறைசாற்றி இருக்கிறார்கள். இவங்க ஒன்றும் ஊருக்கு போய் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை. இவங்க ஊருக்கு போய் பண்டிகை பேசக்கூடியவர்களும் கிடையாது. பள்ளியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள். அதுவும் இவங்க என்ன 10ஆம் வகுப்பு அடுத்த வருஷம். ஆனால் இந்த வருஷத்தில் 7, 8, 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள். சொல்லப்போனால் நம்ம 2வது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிறோம் என்று நினைக்கிறேன். முதல் நிகழ்ச்சி பள்ளியில் ஒன்று நடந்தது, பெற்றோர்களா ஆசிரியர்களா என்று. இது 2வதாக ஒரு நிகழ்ச்சி. ஆகையினால இந்த நிகழ்வில் மிக அற்புதமாக பேசியிருக்காங்க. யாரையும் குறைத்தலாம் மதிப்பிட முடியாது. அற்புதமான பேச்சு, மிக ஆணித்தரமான பேச்சு. அவரவர்கள் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லியிருக்காங்க. மக்கள் மனதில் பெரிதும் இடம் பிடித்திருப்பது நாட்டுப்புற பாடல்களே, பழைய பாடல்களே, புதிய பாடல்களே என்று தீர்ப்பினை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எதுக்கு ஒரு பட்டிமன்றம்? கீழே இறங்கி போகும்போதெல்லாம் சட்டையை பிடிச்சி கேட்பாங்கல்ல, ஏயா ஏதாவது ஒன்று சொல்லணும்னு தானே உட்காந்துருந்தான். நீ பாட்டுக்கு அப்படியேன்னு சொல்லிட்டு போனால் இந்த நாடக மன்றத்துக்காரங்க 5 நிமிடம் மணித்துளி கொடுத்துருக்காங்க. ஆகையினால இதில் சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க. ஆகையினால நம்ம சொல்லணுங்கிறது தான் நாட்டுப்புற பாடல்களே என்பதற்கு சில உதாரணங்களை அவங்க சொன்னாங்க. அந்த உதாரணங்களை நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த காலத்திலேயே அந்த கதிரவன் பாட்டு ஒன்று இருக்கும். என்ன பாட்டுன்னா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, அதை வாங்கும் கதிரோனே. மூங்கில் இலை எவ்வளவு சிறியதாக இருக்குன்னு தெரியும். மூங்கில் இலை மேலே ஒரு பனி நீர் இருக்கும். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, அந்த பனி நீர் இருக்குமா, அதை வாங்கும் கதிரோனே அப்படின்னு சொல்லி ஏற்றம் இறைக்கக்கூடியவன் அந்த பாடலை பாடியிருக்கிறான். அந்த பாடல் அந்த காலத்திலேயே சிறப்புற்று இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஏற்றம் இறைப்பது என்பதுதான் விவசாயத்தினுடைய அடித்தளம். அந்த ஏற்றம் இறைத்து அந்த நீர் வெளியே வந்தால்தான், அந்த நீர் பாய்ச்சப்பட்டு அந்த நிலத்தை பதப்படுத்தினால்தான், பண்படுத்தினால்தான் அந்த நிலத்திலே விதைக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு முதலாக ஏற்றப்பாட்டினை அவன் வாழ்க்கையிலே வைத்திருந்தான். சரி, அந்த ஏற்றப்பாட்டலுக்கு பின்னாலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் நாற்று நடுவார்கள். அந்த நாற்று நடுவர்களும் அதனை பாட்டை பாடுவார்கள். அந்த பாட்டுக்கு அடுத்து தன்னுடைய குழந்தைகள் அந்த மரத்தில் தூங்கி கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தைகளை ஆட்டுவிக்கின்ற ஒரு பாடல் அது. அந்த பாடல்கள் எல்லாம் நம்மை ஊக்குவிக்கின்ற பாடலாக இருக்கும். அதனால தான் நீங்கள் கிராமத்தில் வந்து அவ பாடக்கூடிய அந்த தாலாட்டு பாட்டு, ஆராரோ ஆரிவரோ தூங்க கண்ணே என்று சொல்லி ஒரு பாட்டினை போடுவான். அப்பொழுது அந்த தாய் சொல்லுவாள், மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ தண்டாலே. பாருங்க, அப்படியே டெக்னிக்கா சொல்லுவாப்ல. மாமன்னா யாரு? அந்த பொண்ணோட பிறந்தவன், அந்த பெண்ணோட கூட பிறந்தவர் தான் மாமன். மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே. மல்லிகைப்பூனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த செண்டு எப்படி இருக்கும்? பொதுன்னு இருக்கும். மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ தண்டாலே. அரளிப்பூனுடைய தண்டு எப்படி இருக்கும்? சவுக்கு மாதிரி இருக்கும். அந்த தாய் ஒரு பதத்தை, ஒரு சொற்றொடரை எப்படி அந்த பாட்டிலே பயன்படுத்துகிறார் என்பதை அந்த நமக்கு இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் சொல்லுகிறது. அப்படி நாட்டுப்புற பாடல்களில் கருத்து செறிவும் கற்பனை வளமும் நம்மளுடைய வாழ்வியலும் கலந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நிகழ்வினை வாழ்வியலாக காட்டக்கூடியது நாட்டுப்புற பாடல்கள். பழைய பாடலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இழந்த பழம் இழந்த பழம் செக்க சிவந்த பழம் தேனாட்டம் இனிக்கும் பழம், அந்த இழந்த பழத்தை வைத்துக்கொண்டு
எப்படி ஒரு பாடல் பாடுகிறார்கள் என்பதை ஒரு கருத்தினை உள்ளடக்கியதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த பாரு பாரு நல்லா பாரு பாயாஸ்கோப்ப படத்தா பாரு என்னன்னு வந்து பாரு அந்த பழைய பாடல்கள் இருக்கு. ஆகையினால அந்த பாடல்கள்லாம் பழைய பாடல்களை எப்படி நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் புது பாடல்கள் இவர்கள் பாடுன மாதிரி எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவை இவர்களுடைய புதிய பாடல்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இலசுகளை தொட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இலசுகளை தொட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க சொல்லும் பழைய இந்த புதிய பாடல்களை. ஆகவே இந்த புதிய பாடல்களில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னாங்க. ஆனால் பழையத்தில் இருக்கக்கூடியதை ஒரே ஒரு பாட்டை நான் சொல்கிறேன். பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். பணம் என்னடா, கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுறதுக்கு போகிறான், அங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை, பணம் இல்லாமல் போயிடுறான். அப்பொழுது அவன் அந்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுக்குன்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் கண்ணதாசன் எழுதுகிறான், பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் என்று அவன் எழுதுகிறான். ஆகையினால அந்த எழுத்து வாழ்வியல் எல்லாம் இந்த பழைய பாடல்களையும் இருந்திருக்கிறது. அந்த பழைய பாடல்களில் அவ்வளோ சிறப்பு இருக்கா? இருக்கு. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றானடி. எட்டடுக்கு மாளிகை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் தன்னுடைய ஆடையை அவர்கள் உடுத்துகிற போது அந்த கொசுன்னு கொள்றாங்க. 1 2 3 4 எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றானடி என்று சூட்சமமாக வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை அந்த பெண் சொல்வது போல அந்த காட்சியை படமாக்கி காட்டியிருப்பது பழைய பாடல்கள் என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே சமயத்தில் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கும். அந்த பாடல்களிலும் பழைய பாடல் தான் நினைவு நமக்கு வருகிறது. உலகிலேயே சிறந்த பூ எது என்று கேட்டிருந்தார்கள். ஒரு கிளாஸ்ல அப்படிதான் கேட்டான், எந்த பூடா உலகில் சிறந்தனா? அவன் எந்திரிச்சு அவனுக்கு தெரிஞ்சது சொன்னான், குஷ்பூன்னு. அவனுக்கு தெரிஞ்சது அப்படி சொல்றான். இன்னொருத்தனை கேட்டான் சிரிப்புன்னா, இன்னொருத்தனை கேட்டான் அன்புன்னா, இன்னொருத்தனை கேட்டான் பண்புன்னா. ஒவ்வொருத்தரும் அவனுக்கு என்ன பூ தெரியுதோ அதை சொன்னான். ஆனால் மறந்து விடாதீர்கள், உலகத்திலேயே சிறந்த பூ பருத்தி பூ தான். ஏன்னா அந்த பருத்தி பூவிலிருந்து தான் நூலை நூற்று அந்த நூல் தான் நெய்யப்பட்டு செய்யும் தொழிலனைத்து சீர்தூக்கி பார்க்கின்றால் நெய்யும் தொழிற்கு நிகரில்லை என்று சொன்னானே பாவேந்தர் பாரதிதாசன். அந்த நெய்யப்பட்ட ஆடையை உடுத்தி மனிதனுடைய தன்மானத்தை காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே உலகிலேயே சிறந்த பூ பருத்தி பூ. ஆகவே அப்படிப்பட்ட பூவினை நினைவுபடுத்திய அந்த மாணவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் புதிய பாடல்கள் பலவற்றை சொன்னாலுமே கூட மக்கள் மனதிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மனதிலே இடம் பிடித்திருக்கிறது. ஆனால் பெரிதும் இடம் பிடித்திருக்கிறது என்கிற ஒரு வார்த்தை இருக்கின்ற காரணத்தினாலே புதிய பாடல்களுக்கு ஒரு 30 மதிப்பெண்களை இட்டு அவற்றை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு பழைய பாடல்களே அல்லது நாட்டுப்புற பாடல்களா என்று இரு அணிகளை மட்டுமே போட்டியாக இருக்கிறது. அந்த 70 மதிப்பெண்களிலே யார் சரியாக பெறுகிறார்களா இல்லை ஏற்றக்குறைவு இருக்கிறதா என்பது இல்லை. ஆனால் 40 மதிப்பெண்களை பழைய பாடல்கள் பெறுகிறது, 30 மதிப்பெண்களை நாட்டுப்புற பாடல்கள் பெறுகின்ற காரணத்தினாலே இந்த மக்கள் மன்றத்திலே மனதில் பெரிதும் இடம் பிடித்திருப்பது பழைய பாடல்களே என்று சொல்லி விடைபெறுவதற்கு காத்திருக்கின்றோம். ஒன்றினை மட்டும் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். ஒரு 3 பேர் இருந்தான், 2 பேர் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தான். 2 பேர் ஒருத்தன் அப்போ வந்தான், ஒரு மரத்தினுடைய நிழலில் உட்காந்து டிஃபன் பாக்ஸை திறந்து 2 பேர் சாப்பிட்டான். சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது 3ஆவது ஒருத்தன் வந்தான். அவனுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மரபின் விளைவாக அவனை உட்கார வச்சு கொடுத்தான். இவன் கொண்டு வந்தது, ஒருத்தன் கொண்டு வந்தது 5 ரொட்டி கொண்டு வந்தான், இன்னொருத்தன் கொண்டு வந்தது 3 ரொட்டி கொண்டு வந்தான். அவங்க 3 ரொட்டி 5 ரொட்டி அவங்க உட்காந்து ஒரு ரொட்டி எடுத்தான், 3ஆ கிழிச்சான். 3ஆ கிழிச்சு ஆளுக்கு ஒரு பங்கா சாப்பிட்டான். அடுத்த ரொட்டி எடுத்தான், 3ஆ கிழிச்சான், 3 பேர் சாப்பிட்டான். இப்படியே 8 ரொட்டி சாப்பிட்டான்.
சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு 3 பேர் சேர்ந்து அப்படியே கண்ணை இறந்தான். அந்த 3ஆவது வந்தவன் சொல்லாம இல்லாம எந்திரிச்சு போயிட்டான். இந்த 2 பேர் விழித்து பார்க்கிறான். நல்லவனுக்கு அழகு சொல்லாம போயிட்டான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறான். அடியில் ஒரு குத்து தங்க காசு அப்படியே ஒரு கொத்தா இருந்தது. அதை எண்ணி பார்க்கறான், 8 தங்க காசு இருக்குது. உடனே அவன் சொன்னான், என்னுடைய டிஃபன் பாக்ஸ் அடியில் தான் 8 இருக்குது, அதனால நானே வச்சுக்கிறேன்னா. அப்படி இல்லை, 2 பேர் தான் நாம இந்த இடத்துல இருந்தோம், ஆகையினால் ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம், 4 தான். ஆக மொத்தம் அவனுக்குள்ள சண்டை வந்தது. இல்லைன்னா நாம போய் ஒரு நீதிபதி கிட்ட கேட்கலான்னு சொல்லி அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நீதிபதி கிட்ட போனான். அந்த நீதிபதி இவங்களை எதிர்பார்த்து இருந்த மாதிரி ஒரு சுருக்கு பை எடுத்து டபக்குன்னு விரிச்சான். இதுல போடுங்கடான்னா இவனுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுது. காசு ரிட்டர்ன் வருமா, தங்க காசு, ஆளுக்கு 4 காசாவது நாம வச்சிருக்கலாமே, இல்லாட்டி உனக்கு 3 எனக்கு 4ஆவது வச்சிருக்க, எனக்கு 5ஆவது வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சண்டையை நினைச்சிட்டு சரி வந்துட்டோம், இதில் போட்டுட்டு போகலான்னு போட்டான். நீ நாளைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்குறேன். அந்த நீதிபதி நாளைக்கு வந்த உடனே தீர்ப்பு சொன்னார். தம்பி இங்க வா, அந்த 3 ரொட்டி கொண்டு வந்தான்ல அவனை கூப்பிட்டு உன் கையில் வைக்கிறேன், நீ இங்கேருந்து போய் அங்கே போய் தான் திரும்பி பார்க்கணும்னாரு. உன்னை இன்னொருத்தர் கூப்பிட்டு நீ 5 ரொட்டி கொண்டு வந்தியா, இந்த நீ கையில் வைக்கிறேன், நீ இங்கேருந்து அங்கே போய் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகணும்னாரு. உடனே சரின்னு கையில் வச்சு அமுத்தி விட்ட உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே ஓன்னு அழுதுகிட்டு வந்தான். அந்த 3 ரொட்டி கொண்டு வந்தோம். ஐயா இது என்ன நியாயம், என் கையில் ஒரே ஒரு தங்க காசு வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? அவனாவது நீ 3 ரொட்டி கொண்டு வந்த, உனக்கு 3 தங்க காசு தர்றேன்னு சொன்னான். நான் ஆசைப்பட்டு நான் சரி பாதி கொடு 4 கொடுன்னு கேட்டேன். அதனால அவன் சொல்லியிருந்தபடி வாங்கியிருந்தா கூட 3 தங்க காசை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க மனசாட்சியே இல்லாம ஒரு தங்க காசை தரீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? அவனுக்கு 7 தங்க காசை கொடுத்துட்டீங்களே, இது எந்த வகையில் நியாயம்னு சொல்லி அவன் கேட்டான். அப்பொழுதுதான் நீதிபதி சொன்னாரு, நீதி என்பது நான் சொல்வதாக மட்டும் இருக்கக்கூடாது, நீதி என்பது பாதிக்கப்பட்டவன் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். ஆகவே இதை நான் விளக்கமாக சொல்கிறேன் என்று சொல்லி அந்த நீதிபதி சொன்னாரு, நீ எத்தனை ரொட்டி கொண்டு வந்த? 3 ரொட்டி கொண்டு வந்த. அவன் எத்தனை ரொட்டி கொண்டு வந்தான்? 5 ரொட்டி கொண்டு வந்தான். 3 ரொட்டியும் 5 ரொட்டியும் சேர்ந்து 8 ரொட்டி ஆச்சா? 8 ரொட்டியை 3 துண்டா பிரிச்சா 8 3 24 துண்டாச்சா? 3 பேர் உட்காந்து சமமாதான சாப்பிட்ட. ஒவ்வொருத்தரும் எத்தனை துண்டு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை துண்டு சாப்பிட்டுருப்பாங்க? 8 துண்டு சாப்பிட்டுருப்பாங்க. இவன் 8 துண்டு, இவன் 8 துண்டு, 3ஆவது அந்த தங்க காசை வச்சு குழப்பத்தை உண்டாக்குனானே அவன் 8 துண்டு சாப்பிட்டான். ஆகையினால 3 பேரும் சமமாக சாப்பிட்டுருக்கீங்க, ஆளுக்கு 8 துண்டு சாப்பிட்டுருக்கீங்க. ஆனால் எனது நீதி உனக்கு 1 காசு தான், அவனுக்கு 7 காசு தான். ஐயா புரியவே இல்லைன்னா, அது ஒன்றும் இல்லை தம்பி, நீ 3 ரொட்டி கொண்டு வந்தியா, அதை 3ஆ கிழிச்சினா 9 துண்டாச்சா? 9 துண்டுல நீ 8 துண்டு நீயே சாப்பிட்ருக்க, 3ஆவது நபருக்கு 1 துண்டு தான் கொடுத்துருக்க. அவன் 5 ரொட்டி கொண்டு வந்தான், அவன் 5ஐயும் 3ஆ பிரிச்சனா 15 துண்டாச்சு. அவன் 8 துண்டு சாப்பிட்டுருந்தா 3ஆவது நபருக்கு 7 துண்டு கொடுத்துருக்கான். நீ 1 துண்டு தான் 3ஆவது நபருக்கு கொடுத்தாய், அவன் 7 துண்டு 3ஆவது நபருக்கு கொடுத்துருக்கான். ஆகவே அவனுக்கு 7 காசு, உனக்கு 1 காசு, இது என்னுடைய நீதி என்று சொன்னார். அத்தனை பேரும் கைத்தட்டி வரவேற்றார்கள். அந்த நீதி என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். ஆகவே மக்கள் மனதில் நம்மளுடைய அடி வயிற்றிலே அன்றாடம் இருக்கக்கூடியது நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள். மறந்து விடாதீர்கள், இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றை சொல்லிக் கொண்டிருப்பது கொஞ்சம் வடிவம் மாற்றி அந்த நாட்டுப்புற பாடல்களை சொல்லிக் கொண்டிருப்பது பழைய பாடல்களே என்று சொல்லி தீர்ப்பினை வழங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். புதிய பாடல்கள் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. காலத்திற்கேற்ப புதிய புதிய பாடல்கள் வரும். ஆனால் பழைய பாடல்கள் என்றைக்கும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலை பெற்று இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பட்டிமன்ற குழுவின் சார்பிலே நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். இந்த இனிமையான இரவு பொழுதிலே இங்கு அமர்ந்து இந்த பட்டிமன்றத்தை ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பட்டிமன்றம் திடீர்னு ஏற்பாடு பண்ணதான். இவங்க அதிக ப்ரிப்பரேஷனும் எதுவுமே கிடையாது. திடீர்னு ஏற்பாடு செஞ்சோம். ஆனால் இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவங்களுக்கு எல்லாம் ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். இந்த பட்டிமன்றத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிறுவனத்திற்கு எங்களது பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.